ஆலங்குடியில நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு செய்தியா மாறணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலங்குடியோட எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் பழமையான ஐயப்பன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. தற்போது கார்த்திகை மாதம் தொடங்கியது முதலே பக்தர்கள் பலரும் சபரிமலைக்கு மாலை அணிந்து ஆலங்குடி ஐயப்பன் கோவிலில் வழிபாட்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். இக்கோவிலில் தினந்தோறும் கூட்டு பஜனை வழிபாடு, திருவிளக்கு பூஜை என பல்வேறு வழிபாடுகள் ஒரு மாதத்திற்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இரவு கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு 25ஆம் ஆண்டு ஐயப்ப வீதி உலா உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமியின் மூலவர் யானை வாகனத்தில் எழுந்தருள வீதி உலா உற்சவம் ஐயப்பன் கோவிலிலிருந்து கிளம்பி ஆலங்குடி நகரின் ஒவ்வொரு தெருவின் வழியாகவும் சென்றது. இரவு நேரத்தில் ஆலங்குடி நகரின் பிரதான பகுதிகளான காமராஜர் சிலை, வடகாடு முக்கம், அரசமரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி உலா வந்தபோது நூற்றுக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என சாலைகளே ஸ்தம்பிக்கும் அளவிற்கு வீதி உலா வெகு உற்சாகமாக நடைபெற்றது. வடகாடு முக்கம் பகுதியில் ஐயப்ப பக்தர்கள் வீதி உலாவை வரவேற்கும் விதமாக மத்தாப்புகள் கொளுத்தி உற்சாகமாக ஐயப்பனை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் கோவில் சென்றடைந்த சுவாமி ஐயப்பனுக்கு கருப்பசாமி துள்ளல் நிகழ்வில் குருசாமி அருள் வந்து சாமி ஆடிய நிகழ்வு பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. அதனைத் தொடர்ந்து ஐயப்பனை தொட்டிலில் வைத்து சிறப்பு ஆராதனை நிகழ்வுகளும், புஷ்பாஞ்சலி பூஜைகளும், வழிபாட்டு பிரார்த்தனைகளும் மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு இக்கோவிலில் அமைந்துள்ள 18 படி பூஜையும் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடல்கள் பாடி சுவாமி தரிசனம் செய்தனர். சுவாமியே சரணமையப்பா.